அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 2 சுடிதார் பார்க்க போறோம். பேண்ட் வந்து சர்க்கிள் பிளாசோ தைக்க போறேன். இதுல வந்து 2 டாப் தைக்க போறேன். நல்லா சாஃப்டான காட்டன் துணியில இந்த மாதிரி சரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர்ல குட்டி குட்டி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு. சின்ன பசங்களுக்கு தான் நான் தைக்க போறேன். ஒரு 5 வயசு 7 வயசு அவங்களுக்கு இது பத்துமா நான் பார்க்குறேன். பாருங்க, ஒரு 80 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கு. அதாவது 1.5 மீட்டருக்கு மேலே இருக்கு. டபுள் துணியில நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த துணி வந்து சர்க்கிள் பிளாசோக்கு நான் முக்கோணமா மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரு பாப்பாவுக்கு 2 மீட்டர், இன்னொரு பாப்பாவுக்கு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர்லயே நம்ம 5 வயசு குழந்தைக்கு தைக்க முடியும். இதுல வந்து ஒரு 3 இன்ச் துணி வந்து கீழே மடிச்சு வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து ஒரு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். சர்க்கிள் பிளாசோ பொறுத்தவரை நமக்கு நீளம் கரெக்டாக இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா துணி விடணும்னு தேவையில்லை. இதில் நான் மடித்து தைச்சி அதுக்கப்புறம் லேஸ் கீழே அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ முக்கோண வடிவத்தில் நான் இந்த பிளாசோக்கு இப்போ போட்டுக்கிட்டேன். அதாவது 2ஆக மடித்து நம்ம சரிசமமாக மடித்து துணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாங்கலாக நம்ம போடணும். மேலே அது முக்கோணமாக இருக்கிற இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 11 இன்ச் இல்லைன்னா ஒரு 10 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறேன். நல்லா ஃபுல் கேதரிங் வர மாதிரி. ஸோ அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஒரு 9 இன்ச் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ப்ளீட்டட் வேணான்னா நீங்கள் ஒரு 6 7 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால நமக்கு ஃபுல் கேதரிங் வரும். எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் இது மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நீளம் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 22 இன்ச்னா கரெக்டாக அந்த 22 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா சைடும் அதே அளவு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 3லேருந்து 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் அளவை விட. முப்பத்தி 2 இன்ச். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். நான் 34 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு கீழேயும் மேலேயும் மடித்து தைக்க ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். கீழே 1 இன்ச் மடிப்போம், மேலே ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ 30 இன்ச்சுக்கு நான் 32 வைக்கணும். அதை விட 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே அகலமாக மடித்து தைக்க போகிறோம் அதுக்காக. ஸோ அதே அளவு கரெக்டாக வச்சு எல்லா திசையிலும் நான் கரெக்டாக அதை வச்சு ரவுண்ட் ஷேப்பாக நான் வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிட்டேன். இது நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இது பெரிய பாப்பாக்காக நான் தைக்கிறேன். 30 இன்ச்சில் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம இது வெட்டிக்கலாம். இந்த துணியும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. மேலே காட்டன் துணி தரோம், அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்கு நான் பேண்ட்டுக்கு வந்து லைனிங் கொடுக்கல. நீங்கள் வேணும்னா கிரேப் லைனிங், சன் கிரேப் அந்த லைனிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பேஸுக்கு அங்கே வெட்டுறதுக்கு மேலே 1.5 இன்ச் பட்டி வரும். ஸோ நான் ஒரு 8 இல்லைன்னா 8.5 இன்ச் நான் வச்சுக்கிறேன். ஸோ 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு
இங்க அப்படியே பாக்ஸ் மாரி நம்ம வரைஞ்சிட்டு கூட இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு 1 1/2 இன்ச்ல இப்படி லைட்டா தள்ளிட்டு அப்படியே நான் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இது நம்ம இப்போ வெட்டிக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு இடுப்பு அளவு. 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். நீங்க தேவைப்பட்டா குட்டி குட்டி பிளேட்டட் கொடுத்து கூட முன்னாடி கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி பெல்ட்டுக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் எலாஸ்டிக் கொடுக்கலாம். இது சைடில் இந்த கீழே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு துணி வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி மீதி இருக்கிற இந்த துணியில் இந்த சைட் க்ராஸாக இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம சரி சமமாக எடுத்துட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சு கரெக்டாக நம்ம வெட்டணும். எக்ஸ்ட்ரா துணி விட தேவையில்லை. இப்போ நம்ம கை வச்சோன்னா தெரியும் கீழே எங்கே எந்த பக்கம் துணி இருக்குன்னு. அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ டபுள் துணி போடணும். நம்ம இது ஜாயின் பண்ணாலும் அவ்வளோவா தெரியாது. நம்ம கரை பகுதி மேலே போட்டிருந்தாலும் அந்த கரை பகுதிக்கு தள்ளி நம்ம வெட்டினோன்னா தைச்சோன்னா நமக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணி கூட 1/2 இன்ச்சு மேலே ஒரு ஓரத்தையல் அடிக்கலாம். இல்லைன்னா உள் பக்கமாகவே 2 தையல் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நூல் பிசுறு வர்றதுனால இந்த துணியில் நீங்கள் ஓவரில் கடிக்கிறது பெட்டராக இருக்கும். இதுக்கு கிரேப் லைனிங் எடுத்திருக்கேன், அதுவும் நம்ம வெட்டிக்கலாம். கிரேப் லைனிங் நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் மடித்து தைக்க போகிறேன் மெயின் ஃபேப்ரிக்கில். ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணாமல் ஒரு 30 இன்ச்சுனா ஒரு 28 இன்ச்சுக்கு கிரேப் லைனிங் நம்ம வெட்டிக்கலாம். மற்றபடி மேலே இடுப்பு சைடில் நம்ம வரைஞ்ச அந்த பேஸுக்கு எல்லாம் அதே அளவு தான். ஸோ இப்போ டாப்புக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் வெறும் நம்ம பாடி அந்த டாப் அந்த சுடிதாருடைய டாப் மட்டும் நம்ம வெட்டிக்கலாம். கைக்கு வந்து நம்ம சர்க்கிள் பிளாசோ கட் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கிற மீதி துணியில் நம்ம கை வெட்டிக்கலாம். ஏன்னா இந்த துணி குறைவாக தான் இருக்குது. அகலம் ஒரு 8 இன்ச்சு. தைக்கிறதுக்கு தேவையான சேர்த்துட்டு 1/2 இன்ச் சேர்த்துட்டு ஒரு 8 இன்ச் வச்சுக்கிறேன். 6 இன்ச் வேணும் நமக்கு அகலம். ஸோ சின்ன பாப்பாவுக்கு ஃபுல்லாக இந்த லென்த்து கரெக்டாக வந்துடும், பத்தும். பெரிய பாப்பாவுக்கு மட்டும் மேலே செஸ்ட்டு சைடு மட்டும் நான் வந்து துணி ஜாயின் கொடுக்க போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். மாதிரி ஆம் ஹோலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாகவே இருக்கட்டும், வேணா 5 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ரவுண்டாக ஷேப் வரைஞ்சிக்கலாம். அங்கேருந்து சென்டர் பாயிண்ட் ஒரு 5 எடுத்துட்டு இப்போ இடுப்புக்கு வந்து நான் இதை விட 1/2 இன்ச் குறைச்சி வச்சிருக்கேன். ஸ்கேலால் மார்க் போட்டுக்கலாம். இதே மாதிரி கீழே இந்த இடுப்பு சைடில் இருந்து அப்படியே லைட்டாக க்ராஸாக இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வரையினீங்கன்னா இது ஒரு இன்ச் அளவுக்கு நான் கிராஸ் கொண்டு போகிறேன் ஹிப்பு கிட்ட. ஏன்னா பசங்களுக்கு டைட்டாக அவ்வளோ தைக்க மாட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், இல்லைன்னா பசங்க வேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஒரு இன்ச் கிராஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் கீழே.
இதுக்கும் நான் வந்து லைனிங் குடுக்குறேன். இதுக்கு கொஞ்சம் டார்க் லைனிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண துணி வந்து கொஞ்சம் டார்க் இருந்துச்சு. இது கொஞ்சம் லைட்டாவும் இருக்கு. இது 2 பேருக்கு அக்கா, தங்கச்சிங்களுக்கு தைக்கிற ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபேண்ட் துணி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு லைட் கலரா. பிளைன் ஃபேப்ரிக் தான். இதுல நம்ம கீழ வந்து நல்லா அந்த சர்க்கிள் பிளாஸுக்கு ரவுண்டா கோட்டாபத்தி லேஸ் குடுக்க போறேன். நான் சில்வர் கலர் லைனிங் இருக்கு அதுல டாப்ல. அதனால அதே சில்வர் கலர்ல நான் லேஸ் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் ஸ்டோன் லேஸ் அதெல்லாம் இருக்கு. அதுவும் வச்சு நான் இதுக்கு டெக்கரேஷன் பண்ண போறேன் லாஸ்டா. இந்த சர்க்கிள் பிளாஸும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் தைச்சது பெரிய பாப்பாக்கு, இது வந்து சின்ன பாப்பாக்கு தைக்கிறேன். அவங்களுக்கும் சேம் அதே தான். தைக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டாலும் மேலே பட்டிக்கு 1 இன்ச் வந்துடும் பட்டி. கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைட் ஜாயிண்ட் அவங்களுக்கு குறைவாக தான் வருது. இவங்களுக்கும் அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் வச்சு தான். இப்போ பெரிய பாப்பாக்கு தைக்கிறதுக்கு டாப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மேலே ஜாயிண்ட் கொடுக்குறேன். சர்க்கிள் பிளாஸோ கட் பண்ண அதே ஃபேப்ரிக்கில் மீதி இருந்த துணி அதை நான் செஸ்ட்டு கிட்ட இப்படி வச்சுக்கிறேன். ஒரு 6 இன்ச்சில் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு கூட ஹைட்டு கரெக்டாக வருது அளவு. இதை பார்த்து தான் வெட்டணும். ஏன்னா மீதி இருக்கிற துணியில் உங்களுக்கு கை வேற வெட்டணும். ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு ஷோல்டர் ஒரு 5 இன்ச் வச்சுக்கிறேன். கூட அகலம் ஒரு 2.25 இன்ச்சு. 2 இன்ச் வச்சாலும் நமக்கு ஓகே தான் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு ஆமோல் அப்படி வரைஞ்சிக்கலாம் 5 இன்ச்சில். அதெல்லாம் 7 இன்ச் வேணும். நான் 8 இன்ச் வைக்கிறேன். 1 இன்ச் சேர்த்து தைக்கிறதுக்கு. இடுப்புக்கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு தொப்பையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதே மாதிரி க்ராஸாக கொண்டு போய் கீழே ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் வச்சுக்கிறேன். 1 இன்ச் அளவில் தான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். சென்டர் பாயிண்ட் 5 எடுத்து இடுப்புக்கிட்ட இங்கே மார்க் பண்ணி ஹிப்புக்கு நான் வந்து 1 இன்ச் க்ராஸாக எடுத்துகிட்டு போய் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதுவும் டிசைன் நல்லா இருக்கும். ஒரு 2 பாப்பாவுக்கு நம்ம தைக்கிறோன்னா துணி பத்தலைன்னா இப்படி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சமாக துணி மீந்து இருக்கு. அது நான் வந்து கைக்கு பார்டர் மாதிரி வச்சுக்க போகிறேன். உள்ளே இருக்கிற துணி கரெக்டாக சரிசமமாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இது கட் கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஏன் இந்த துணியில் வெட்டுறேன்னா எனக்கு லைனிங் துணி தான் நான் எப்போவுமே வெட்டுவேன். ஏன்னா இந்த துணி பத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் இதில் வெட்டிக்கிறேன். கீழே சரிசமமாக நம்ம வெட்டிக்கலாம். இந்த சைட் டபுள் ஃபோல்டு இருக்குது. அதை நான் தனித்தனியாக வெட்டிக்கிறேன். இந்த டாப்புக்கு நம்ம லைனிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்கிறது அந்த ஜரி கொடுத்துருக்குது 2 சைடும் தெரியுது. ஃப்ரண்ட் சைடும் தெரியுது, பேக் சைடும் தெரியுது. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் 2 சைடும் அந்த சீக்வன்ஸும் ஜரியும் இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். பெரிய பாப்பாவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். சின்ன பாப்பாவுக்கு கட் பண்ண வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு வெட்டிக்கலான்னு. சின்ன பாப்பாவுக்கு அதே மாதிரி நான் வெட்டிக்கிறேன். கட் பண்ண தான் நான் போனேன். ஆனால் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு பத்துமா இல்லையான்னு தெரியலன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு வெட்டிக்கிறது பெட்டராக இருக்கும்னு பெரியவங்களுக்கு வெட்டிக்கிட்டேன். இப்போ துணி நம்ம நாலாக மடித்து அதில் நம்ம வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அளவு நான் காட்டியிருந்தேன். அதே அளவு தான் வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கைக்கு வெட்டிக்கிட்டு இருக்கோம். துணி இவ்வளோ தான் இருக்குது.
ஸோ இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். 9 இன்ச் நமக்கு கை தேவை. இங்கே ஒன்று 3 இன்ச் கம்மி பண்ணி 6 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து அப்படியே கைக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பஃப் வைக்க போகிறோம். ஸோ பஃப்புக்கு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். துணி அவ்வளோதான் இருக்குது. நல்லா ஸோ குட்டி பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சுடிதாருக்கும் சரி ஃப்ராக்குங்களுக்கும் பஃப் வச்சு அழகாக இருக்கும். நல்லா நான் பஃப் வச்சுக்கிறேன். பத்து இன்ச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கீழே பார்ட்ரு ஒரு 3 இன்ச் 4 இன்ச் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற துணியில். ஸோ இந்த கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், துணி கரெக்டாக வந்துச்சு. கிராஸ் பீசஸ் எல்லாம் வெட்டிட்டு நம்ம நெக்கு கொடுக்கலாம். லைனிங் இருக்கிறதுனால நம்ம அப்படியே கூட மடித்து கூட நம்ம திருப்பி ஒரு ஓரத்தையில் அடித்தா நெக்கும் ரெடி ஆகிடும். ஸோ கை இப்படி தான் நம்ம வெட்டிட்டோம். இப்போ இதில் மேலே பஃப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கேதரிங்காக இந்த மாதிரி மடிச்சிக்கணும். மேல் நோக்கி இந்த சைடு மடித்து இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நான் மடிக்க போகிறேன். ஸோ ஒரு பாப்பா கை வெட்டிக்கிட்டோம். இன்னொரு பாப்பாவுக்கு அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற துணியெல்லாம் நான் வெட்டிக்கிட்டேன். ஃபுல்லாக ப்ளாசோவுக்கு டாப்புக்கு கை வெட்டிக்கிட்டேன். இதோட லைனிங்கும் வெட்டிட்டு இப்போ நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்துட்டு ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். இப்படி நம்ம தையல் அடித்து தைக்கும் போது தான் நமக்கு நிறைய அந்த சுருக்கம்லாம் வராது. பாருங்க 2 ப்ளீட் கொடுத்துருக்கேன் நான். இடுப்புக்கிட்ட முன் பக்கத்தில் 2 ப்ளீட் கொடுக்கலாம். நான் இதில் பாக்கெட்ஸ் எதுவும் வைக்கல, சிம்பிளாக தான் தைக்கிறேன். ஃபுல்லாக ஒரு தையல் அடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த சைடு ஓரம் அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் லைனிங் துணி குறைவாக கொடுக்குறீங்கன்னா உள்ள அகலம், அதுக்கு நீங்கள் லைனிங் துணி தனியாக ஜாயின் பண்ணணும், மெயின் ஃபேப்ரிக் தனியாக ஜாயின் பண்ணணும். நான் சர்க்கிள் பிளாஸோ நீங்கள் தைக்கிறீங்க, நான் ஒரு பிளாஸோவுக்கு தான் லைனிங் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு 5-6 இன்ச் கீழே விட்டுட்டு தான் மேலே கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் இருந்தது துணி. அப்படி நீங்கள் அது சைடில் நீங்கள் அந்த சர்க்கிள் பிளாஸோ நீங்கள் லைனிங் வெட்டும் போது அதே அளவுக்கு நீங்கள் வெட்டிங்கன்னா சைடு அப்படி நீங்கள் தைச்சிடலாம். இல்லை லைனிங் துணியோட அகலம் கம்மியாக இருக்குன்னா 2 துணியும் தனித்தனியாக தைக்கணும். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் துணியும் சைட் ஜாயின் பண்ணும்போது தனித்தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு 2 தையல் அடிச்சுட்டு அப்புறம் லைனிங்க்கும் நம்ம தையல் அடிச்சுக்கலாம். லைனிங் துணி நம்ம தைக்கும் போது ஃபஸ்ட்டு மேலேருந்து கொஞ்சம் ஓரத்தில் இருந்து அப்புறமா அகலமாக நம்ம தைச்சிக்கலாம். ஒரு 2ம் தைச்சிட்டேன். இதோட பேஸ் ஜாயின் பண்ண போகிறோம். நல்ல பக்கம் உள்ள போகிற மாதிரி வச்சு கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சு இப்படி நான் பேஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கும் 2 தையல் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பேஸ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த 2 தையலும் நடுவில் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். மேலே பட்டி கொடுக்கறதுக்கு 4 இன்ச்சில் துணி எடுத்திருக்கேன். இது நான் 2 சைடும் தைச்சிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் 2ம் சேர்த்து நான் தைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், முன்னாடி மட்டும் 2 ப்ளீட் வர மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போது தைக்கிறீங்கன்னா எல்லாத்துக்குமே எலாஸ்டிக் கொடுக்கறத விட
ஃப்ரண்ட் சைடு நீங்க கேன்வாஸ் கொடுத்து பேக் சைடில் எலாஸ்டிக் கொடுங்க. அண்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஓப்பன் கொடுத்து அதில் ஜிப் வச்சு சைடில் ஹூக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். நான் நிறைய லெஹங்கா சோலியில் தைச்சது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எப்படி தைக்கணும்னு. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுவும் அழகாக இருக்கும். சின்ன குழந்தைங்கனால நான் அப்படியே எலாஸ்டிக்கை கொடுத்துட்றேன். பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு எலாஸ்டிக் எவ்வளோனோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மடிச்சிக்கலாம். 1.5 இன்ச் எலாஸ்டிக்கு. ஸோ நான் இப்படி கரெக்டாக மடிச்சிடுறேன். 4 இன்ச் துணி கட் பண்ணோன்னா 1/2 இன்ச் இந்த ஜாயின் பண்ணதில் போயிடும். 1/2 இன்ச் நான் மடித்து தைச்சிருக்கேன். ஸோ கரெக்டாக நமக்கு 1.5 இன்ச் எலாஸ்டிக்கு கரெக்டாக இருக்கும். நான் சுற்றி ஒரு தையல் போட்டுட்டு மடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதில் நம்ம எலாஸ்டிக் உள்ளே போட்டு நம்ம தைக்கணும். இப்போ இவங்களுக்கு ஒரு 21 இன்ச் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் இடுப்பளவு 22 இன்ச்சு. ஸோ 1 இன்ச் தைக்கிறதுக்குள்ள போயிடும் ஜாயின் பண்ணுறதுல எலாஸ்டிக்கு. ஸோ 20 இன்ச்சில் நமக்கு ஒரு அளவு விட ஒரு 2 இன்ச் குறைவாக வந்தால் போதும் எலாஸ்டிக்கு. ஒரு பின்னு வச்சு நான் உள்ள எலாஸ்டிக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த 2 எலாஸ்டிக்கும் சரிசமமாக பார்த்துட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். குறுக்கட் கட்டிக்கிறேன், நான் ரஃப் பண்ணிக்கிறேன். நல்லா நான் இப்போ ரஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த எலாஸ்டிக் எல்லாம் சரிசமப்படுத்தி கரெக்டாக இருக்கா நம்ம இது பண்ணிட்டு அந்த கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம தைச்சிக்கலாம். ஸோ இந்த கேப்பு இப்போ சென்டர்ல ஒரு தையல் போடுறேன். அதாவது 2 சைடும் இப்படி இழுத்து நம்ம அதோட நடு பகுதியில் ஒரு தையல் போடணும். இப்போதான் அந்த அழகான சுருக்கங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பார்ட்டி வேர்ஸாகவும் குழந்தைங்களுக்கு போடலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால குழந்தைங்க சீக்கிரம் கட்டுங்க. இந்த ஃப்ராக் அளவுக்கு இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு சீக்கிரம் கட்டுங்க, எனக்கு வேறு ட்ரெஸ் மாற்றுங்கன்னு தொல்லை பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான், நம்ம பிளாஸோ தைச்சி முடிச்சாச்சு. இப்போ லேஸ் மட்டும் கீழே அட்டாச் பண்ணணும். கொஞ்சம் குண்டாக இருக்கிற பசங்களுக்கு இடுப்பு கொஞ்சம் பெருசாக கரெக்டாக இருக்கும். அளவை விட ஒரு 2 இன்ச் எலாஸ்டிக் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கணும். இப்போ நான் சுடிதார் தைக்கிறேன். இது கைக்காக பட்டி எடுத்திருக்கேன். கைக்கு கீழே பார்டர் மாதிரி ஜாயின் தரோம் இல்லையா அதுக்கு. ஸோ ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு சென்டரில் நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். கீழே லைனிங் துணி மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சு இப்படி அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். லைனிங் துணி இப்படி கீழே வச்சுட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஓர தையல் போட்டுக்கிறேன். கீழே அப்படியே இது மடித்து தைச்சிட்டேன். ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து லேஸ் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா கை இப்படி நீங்கள் கீழே மடித்து தைக்கும் போது மடித்து தைச்சிட்டு லேஸ் ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.
மேலே இருக்கிற பாகத்துக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஜாயின் கொடுக்க போகிறோம் இல்லையா? அதுக்கு கரெக்டாக நான் வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே லைனில் கரெக்டாக நான் வச்சு மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் அந்த லைனிங் துணி கீழேயும் இப்படி வச்சுட்டு லைனிங் துணி நான் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். தனியாக மேலே பாடிக்கு அது கட் பண்ணல ஜாயிண்ட்டுக்கு. அதே லைனிங் துணி மேலே இப்படி வச்சு நான் தைச்சிக்கிறேன். அப்போ தான் அந்த ஜாயிண்ட் நமக்கு தெரியாது. திருப்பிட்டு ஒரு ஓர தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓர தையல் நம்ம படிமான தையல் போடும்போது அது நல்லா நீட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ஓரத்தில் நம்ம போடணும். இதுக்கப்புறம் நம்ம நெக்கு கட் பண்ண போகிறோம். சுற்றி வர தையல் அடிச்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் வந்து மேலே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதோட ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்கு கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிப்பேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு நான் தைக்க போகிறேன். சைடில் இருக்கிற அந்த பிசுரெல்லாம் வெட்டிட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு தைச்சிட்டோன்னா நமக்கு ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடும். அண்ட் கீழே வந்து லேஸ் கொடுக்க போகிறேன் சில்வர் கலரில். ஸ்டோன் லேஸ்னு இல்லை, உங்களுக்கு எந்த லேஸ் பிடிச்சிருக்கோ அந்த லேஸ் நீங்கள் கொடுங்க. நல்லா கிராண்டாகவும் லேஸ் கொடுக்கலாம் நீங்கள், இன்னும் அழகாக இருக்கும். ஸோ கைக்கும் கீழே பார்டருக்கும் லேஸ் கொடுத்துடுங்க. நான் செஸ்ட்டுக்கிட்டேயும் சின்னதாக ஒரு லேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரெஸ்ஸு நம்ம வந்து 2 ட்ரெஸ்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக்கு. செஸ்ட்டுக்கிட்டே இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவு ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் ஜாயின் கொடுத்துருக்கேன். பஃப்பும் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். கீழே கைக்கும் இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சில் இந்த ஜாயின் பண்ண துணி ரொம்ப ஸ்மூத்தான நல்லா இருக்குது. கீழே இந்த மாதிரி ஸ்டோன் இருந்துச்சு எங்கிட்ட சில்வர் கலரில். இப்போது குழந்தைங்க வேர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு. என் குழந்தைங்களுக்கு தான் நான் தைச்சேன். ஸோ சீக்கிரமாக நான் ஒரு ஸ்டோன் எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்தேன். குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. குழந்தைங்களுக்கு தைக்கும் போது நம்ம ஏதாச்சும் அது டெக்கரேஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குழந்தைங்க வேர் பண்ணி அதை நம்ம சுற்றி சுற்றி வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுடைய பசங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேண்ட்டும் பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு. நல்லா அந்த சர்க்கிள் பிளாஸும் நல்லா அகலமாக இருக்குது. கொஞ்சம் ஃபுல்லாக இது காட்டன் டைப்னால கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கும். வேணும்னா அயர்ன் பண்ணி கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். கீழே இதை மடித்து தைச்சு அந்த பாருங்கள் 3 இன்ச்சில் அப்படி 2.5 இன்ச்சில் மடிச்சிருக்கேன் நான். ஸோ கரெக்டாக இருந்துச்சு இது. ஸோ எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். சர்க்கிள் பிளாஸை வெட்டும் போது எப்போவுமே முக்கோணமாக போட்டு வெட்டுங்க. அதோட அவுட்ஃபிட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது சின்ன பாப்பாவுக்கு. இவங்களுக்கு ஜாயிண்ட் வரல மேலே பாருங்கள். அந்த ஸ்டோன் லேஸ் அகலமாக குட்டியாக இருந்துச்சு, அதை வச்சு ஒரு ஸ்டோன் வச்சுட்டேன் நெக்குக்கிட்ட. அதுக்கே ரொம்ப குழந்தைங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் கைவண்ணம் நம்ம போட்டு அழகுப்படுத்தும் போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுதான் குழந்தைங்க வேர் பண்ணது.